தேர்தல் தொடர்பான பல்வேறு செய்திகளை தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாற்றத்தை விரும்பிய மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்ததை போன்று தற்போது தமிழக மக்கள் தங்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷாநவாஸ் ஹுசைன் தெரிவித்துள்ளார். திராவிட கட்சிகள் மொழி உணர்வை தூண்டி பிற மொழிகளை தமிழர்கள் கற்றுக்கொள்ள விடாமல் தடுத்துவிட்டதாக கூறிய அவர் திமுகவும் அதிமுகவும் மறைமுக ஒப்பந்தத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். சிறையில் உள்ள கைதி வேட்பாளராக இருந்தாலும் பிரச்சாரத்திற்காக பரோல் வழங்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தனசேகர் என்பவர் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவரது சகோதரி சித்ரா தேர்தல் பிரச்சாரம் செய்ய தனது சகோதரருக்கு பரோல் வழங்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாரதிதாசன் பரோல் வழங்க மறுத்து வழக்கை முடித்து வைத்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெயரை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என்ற தடை உத்தரவை நீக்க கோரி அவரது உதவியாளர் பொன்ராஜ் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். கலாமின் உடைமைகளை பயன்படுத்தினால் உறவுமுறை என்ற பெயரில் எதிர்க்கலாம் என்றும், ஆனால் மக்களிடையே நம்பிக்கை பெற்றவரின் பெயரை பயன்படுத்துவதை எதிர்த்து உறவினர் முறை என்ற பெயரில் வழக்கு தொடர முடியாது என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கைப்பற்ற வாய்ப்புள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் மத்திய பாதுகாப்பு படை கோரி தொடரப்பட்ட வழக்கில் 24 மணி நேரத்திற்குள் உரிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் வழக்கறிஞர் அணியைச் சார்ந்த அன்புச்செழியன் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், முரளிதரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். பணப்பட்டுவாடாவை தடுக்க கூடுதல் பறக்கும்படை கோரிய வழக்கில் 16,800 பறக்கும் படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க கூடுதல் பறக்கும்படை அமைக்க கோரி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் கிருபாகரன், முரளிதரன் அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள ராஜேஷ் லக்கானி பணப்பட்டுவாடாவை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடியிலிருந்து அதிமுக தொண்டர்கள் சென்ற வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக நடன கலைஞர்கள் எம்ஜிஆர் வேடமணிந்து சினிமா பாடல்களை பாடி வாக்கு சேகரித்தனர். பரமக்குடி காந்தி சிலை முன்பாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சியை காண்பதற்கு ஆட்கள் இல்லாத போதிலும் கலைஞர்கள் உற்சாகத்துடன் நடனமாடி தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை தேர்தல் பாதுகாப்பு பார்வையாளர் ஹைலூன் நேரில் ஆய்வு செய்தார். பெரியகுளம் நகர் பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களின் பாதுகாப்பு குறித்தும் வாக்காளர்களுக்கு செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் அவர் நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது பெரியகுளம் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் பெரியகுளம் காவல்துறை ஆய்வாளர்கள் உடனிருந்தனர். சென்னை சோழிங்கநல்லூரில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5000 போர்வைகளை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக கண்ணகி நகர் மாவட்ட உறுப்பினர் அலுவலகத்தில் இந்த போர்வைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக திமுகவினர் அளித்த புகாரின் பேரில் குடோன் சோதனையிட்டு சீல் வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக பிரமுகர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,25,000 ரூபாய் மதிப்புள்ள 1400 மது பாட்டில்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேவிகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் இந்த மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.